ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். இப்போ TN+2 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்களில் எக்ஸாம்பிள் 2.33 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, ஒன்றின் நான்காம் படிமூலங்களை காண்க. ஒன்றினுடைய நான்காம் படிமூலங்களை காண்க, இதுதான் கொஸ்டின். சரியா? ஃபைண்ட் த ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. இதுக்கு முந்தின ப்ராப்ளம் ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, மூன்றாம் படிமூலங்களை காண்கன்னு ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கோம். அதுவும் இன்னும் தெரிஞ்சுட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இருக்காது. சரிங்களா? அந்த ப்ராப்ளம் பார்க்காதது கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதை இப்போ நான்காம் படிமூலம் என்ன அர்த்தம்? Z = 1/1/4. இது எப்படி எழுதலாம்? Z/4 = 1 அப்படின்னு எழுதலாம். பவர் 1/4 இந்த பக்கம் வரப்போ 4 ஆயிடும். அப்போ Z/4 = 1. இந்த 1 + I0 எழுதலாம். 1 வந்து cos 0, I0 வந்து I sin 0. சரியா? அதாவது காசோட வேல்யூ 1, சைனோட வேல்யூ 0 எப்போ கிடைக்கும்னா 0 டிகிரியில் தான் கிடைக்கும். cos 0 + I sin 0. ஸோ போலார் ஃபார்முக்கு எழுதுறப்ப என்ன செய்யணும்? +2k/, +2k/, போடும். இது எல்லாமே இதுக்கு முந்தின ப்ராடக்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இன்னொரு தடவை அந்த ப்ராடக்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ Z/4 Z எழுதுனா என்ன ஆகும்? இந்த Z, இந்த பவர் 4 அந்த பக்கம் போகிறப்ப ஹோல் பவர் 1/4ன்னு போகும். அப்போ cos 0 + 2k/, + I sin 0 + 2k/, the whole power 1/4. பவர் 1/4 அப்படின்னா கேயோட வேல்யூ என்ன ஆகும்? 0, 1, 2, 3. பவரில் 4 இருந்துச்சுன்னா, by 4 இருந்துச்சுன்னா 0, 1, 2, 3 வரைக்கும் போகும் நமக்கு. சரிங்களா? இப்போ 1/4 உள்ள போனாச்சுன்னா 2k/4, 2k/4. இதை கட் பண்ணி 1/2 கூட நம்ம வச்சுக்கலாம். 1/2 வச்சுக்கணும். நான் அப்படியே சால்வ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ விஷயம். சரியா? இப்போ முதல்ல கேக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன். k = 0, 1, 2, 3 3 நம்பர் கொடுக்கலாம் இல்லையா? கேக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன். அப்போ cos 0 + I sin 0, ஆன்சர் வந்து 1. அடுத்து கேக்கு பதிலாக 1ன்னு போட்டோம்னா 2π/4 கிடைக்கும். அப்போ cos 2π/4, I sin 2π/4. 2, 4 கட் பண்ணால் 1/2, π/2. சரிங்களா? அப்போ cos π/2 + I sin π/2. cos 90 டிகிரியோட வேல்யூ வந்து 0, sin 90 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ I × 1 = I. கேக்கு பதிலாக 2ன்னு போட்டோம்னா என்ன ஆகும்? 2 × 2 4π/4, 4π/4. அப்போ பையன் ஆயிருமா? cos π, sin π. cos πயோட வேல்யூ -1, சைனில் பையன் வந்துட்டாலே வேல்யூ 0 தான், 0 = -1. அடுத்து k = 3 போட்டோம்னா cos 6π/4, sin 6π/4 வரும். 6π/4 எப்படி சொல்லலாம்? 1 + 2π சொல்லலாம். 4 கொண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1 4 is 4, பாக்கி 2 இருக்கும். அதனால் π + 2π/4 சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு 3/2 சொல்லி 3π/2 கூட எழுதிக்கலாம். 3π/2 என்ன செய்வோம்? π + π/2. மேலே பெரிய நம்பருங்க, நடுவில் ப்ளஸ் வரும். ஸோ π + π/2 + I sin π + π/2. இந்த டினாமினேட்டர் இப்படி வரக்கூடிய டைம் நினச்சிங்க, மேலே பெரிய நம்பராக இருந்தால் நடுவில் ப்ளஸ் போடுறாங்க, மேலே சின்ன நம்பராக இருந்தால் நடுவில் மைனஸ் போடுறாங்க. மேலேக்கு இங்கே டிவைட் பண்ணதுக்கப்புறம் பாக்கி என்ன நம்பர் வருமோ அதை இங்கே எழுதுங்க. அதை பையால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். -cos π/2. cos π + அப்படின்னா மூணாவது கால் பகுதி, ஸோ cos நெகட்டிவ், ஸோ -cos π/2. sin π + மூணாவது கால் பகுதி, ஸோ -I sin π/2. cos 90 டிகிரியோட வேல்யூ 0, sin 90 டிகிரியோட வேல்யூ 1, ஸோ -I. ஸோ ஆன்சர் = -I. அப்போ இங்கே 4 ஆன்சர் பாருங்கள். முதல் ஆன்சர் 1, ரெண்டாவது ஆன்சர் I, மூணாவது ஆன்சர் -1, நாலாவது ஆன்சர் வந்து -I. சரிங்க, 4 ஆன்சர் ஒன்றினுடைய நான்காம் படிமூலமாக நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.